நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னை சென்ட்ரலில் இருக்கோம். நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னா மைசூர் போகிறோம். மைசூர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி எக்ஸ்பிரஸ் மூலிமா நம்ம மைசூர் போய் சேர போகிறோம். இந்த வாட்டி நம்ம கூட யார் வந்திருக்கா அப்படின்னா எப்பயும் போல் மணி அண்ணா, குரு என்னுடைய பிரதர்லாம். நம்ம வந்து லாஸ்ட் மைசூர் ட்ரிப்பில் பார்த்துருப்பீங்க. இதே வாட்டி மைசூருக்கு வராரு. ஆனால் போக்குவரத்து மைசூர் கிடையாது. நான் அங்கே போய் மீதி சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 10 இருக்குது, காவேரி எக்ஸ்பிரஸ். வாங்க நம்ம அங்கே போய் மீதி விஷயத்தை கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் உள்ள ஏறலாம். ஜெய் ஸ்ரீராம். இதனுடைய ட்ரெயின் ஃபேர் என்ன ஒரு ஆளுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸ்லீப்பர் கிளாஸில் வந்தால், அதே போல் தேர்ட் ஏசியில் என்ன வந்தாலும் அப்படின்னு சொல்கிறேன். மைசூருக்கு இந்த காவேரி எக்ஸ்பிரஸ்ல ஸ்லீப்பர் கோச்சில் நீங்கள் பயணம் பண்ணணும்னா ஒரு நபருக்கு டிக்கெட் ஃபேர் நான் சொல்கிறேன். ஒரு நபருக்கு 295 rupees வரும், ப்ளஸ் ஆன்லைன் சார்ஜஸ் இருக்கும். அதே நீங்கள் தேர்ட் ஏசி அதாவது 3 tier கோச்சில் பயணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நபருக்கு டிக்கெட் ஃபேர் எவ்வளோ வரும் அப்படின்னா 795 rupees வரும், ப்ளஸ் ஆன்லைன் சார்ஜஸ் இருக்கும். இங்கேருந்து மைசூர் போகிறதுக்கான ட்ரெயின் ஃபேரு. ஸோ நாளைக்கு மார்னிங் 6:40 வந்து நம்ம ரீச் ஆகிடுவோம் மைசூர். இந்த ஃபேவரட் மேலே சைடு அப்புறம் மேலே வந்தாச்சு. மணியான கீழே அங்கே பார்த்தீங்கன்னா குரு. ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம ரீச் ஆகிட்டு கனெக்ட் பண்ணுறேன். நம்ம டிடிஆர் அட்டண்டன்ஸ் போட்டு படிக்க வேண்டியது. மார்னிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பாண்டவபுரா ஸ்டேஷன் வந்திருக்கோம். கரெக்டாக மணி 6:10 ஆகுது. ஸோ வாங்க, இந்த நாள் நமக்கு அற்புதமாக அமையனோட கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு ஆரம்பிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மைசூர் வந்துவிட்டோம். ஷார்ப் டைமு. ஸோ வந்து நமக்கு டிலேயில் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம இங்கேருந்து நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு நான் டிரைவரை வர சொல்லியிருக்கேன். நம்ம கார் அவுட்டரில் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ நம்ம அவுட்டரில் போயிட்டு பார்க்கலாம். பிளாட்ஃபார்ம் விட்டு நான் வெளியே வந்துட்டேன். இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த மைசூர் இது வந்து இப்போ நம்ம வெளியே காமிக்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு, மெயின் சைடு அந்த பக்கம் இருக்குது. நம்ம பேக் சைடில் இருக்கிற ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறேன். ஸோ நம்மளுடைய மைசூர் ரயில்வே ஸ்டேஷனுடைய பேக் சைடு பார்த்துருக்கீங்க. வண்டியில் ஏறிட்டோம். நம்ம இப்போ ரெஃப்ரெஷ் பண்ண போகிறோம். ஸோ ஓகேங்களா, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம எந்த இடத்துக்கு போகிறோன்றது நான் சொல்கிறேன். கீப் வாட்சிங். இது வந்து ஒரு சின்னதாக வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ரூம் எடுத்திருக்கோம். ரொம்ப பெருசாலாம் இல்லை. நம்ம வந்து இப்போ பாருங்கன்னா நம்ம மத்தியானம் தான் நம்ம சிக்மங்களூர் போய் சேர்கிறதுக்கே வந்து 2 மணி 3 மணி ஆகிடும். ஸோ அதனால் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம்னா போகிற வேலை சைட் சீன் பார்த்துக்கிட்டே இதில் போயிட்டு நம்ம ஒரு ரூம் செக்இன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இப்போ ஒரு சின்னதாக ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ரூம்ஸ் எடுத்தோம். ஸோ ஒரு ஆளுக்கு 300 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் வேறு ஓகே, ஏன்னா இந்த நேரத்தில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நேராக போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இங்கேருந்து சைட் சீன் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குருவும் ரெடி ஆகிட்டாரு. ஹாய். ஹோட்டல் திவான் ரெஜென்சி அப்படின்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஓகே.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ ஸ்ரீரங்கம் பட்டணத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அதாவது விஷ்ணு கோவில், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம்லாம் திப்பு சுல்தானுடைய ஃபோர்ட். இந்த பக்கத்தில் இடம் இருக்குல்ல, ஆமாம், அது எனிமி உள்ள வராமல் இருக்கிறது கட்டினாங்க. எல்லாம் தண்ணி விட்டு முதலே crocodile. crocodile விடுவாங்க. ஆமாம், அந்த டைம்ல சார் இப்போ நம்ம இதில் பார்த்தா அதான் தான் நீங்கள் சார் இது எங்க சார் பாலக்காடில் நாங்கள் திப்பு சுல்தான் கோட்டை போயிருந்தோம். அங்கேயும் இதே போல தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இதே போல இருக்கு சார். கோட்டை இருக்கு. கோட்டை பாலக்காட்டில் நல்ல கோட்டை இருக்கு. ஏர்போர்ட் கிட்ட தேவனஹள்ளி நேட்டிவ் பிளேஸ். ஆமா, அங்கே இருக்கு, கோட்டை இருக்கு சார் திப்பு சுல்தான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பீரங்கி பாருங்க, சும்மா வேற லெவல்ல இருக்குது பீரங்கி. இது வேற ஆர்டிஃபிஷியல் சுடுமா? இல்ல எங்க இருக்கு? இதோ பக்கத்து இந்த பக்கம் பாருண்ணா. ஆமா, ஐயோ டிமில். எல்லாம் ஆர்டிஃபிஷியல். ஸ்ரீரங்கம் ஃபோர்ட், ஸ்ரீரங்கப்பட்டினம் ஃபோர்ட். ஆமா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத சுவாமியை பார்க்க போயிட்டு இருக்கோம். இது ரொம்ப பழமை வாய்ந்த கோவில்ன்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ வாங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டோட்டலாக கேமரா எதற்கு அலோவ் பண்ணுறாங்க தெரியாது. ஸோ உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன்.